ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புரோக்கன் ஹீரோ எஸ்கே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய கேமர்ஸோட சின்ன வயசு ஆசை, கனவு, ஒரு வெறி அப்படின்னே சொல்லலாம் இந்த பிளே ஸ்டேஷன். கேமர்ஸ் உங்களை மாதிரி தான் எனக்கும் ரொம்ப கொள்ள பிரியம். பிளே ஸ்டேஷன் 2, 3 அந்த காலகட்டத்திலே ஃப்ரெண்ட்ஸ் கூட 10 ரூபா கொடுத்து ஒரு கேம் விளாண்டுட்டு பிளே ஸ்டேஷன் கேம்லாம் விளாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட ட்ரீமும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்ஃபில் ஆகும். கம்மிங் பேக் டு அன்பாக்சிங். இன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷன் தான் வாங்கியிருக்கோம். CF1 2008 அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 1 TB வேரியண்ட். என்ன கண்ணா பிரிச்சிடலாமா? வாங்க திறந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே மாஸான கண்ட்ரோலர் தான் காய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தாலே செம்ம ப்ரீமியமாக, அது பாருங்களேன், கையில் பிடிச்சி பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இதுதான் பெஸ்ட்டு. அந்த அடாப்டிவ் ட்ரிகர்ஸு, அடுத்த ஆப்டிக் ஃபீட்பேக்கு, அந்த வைப்ரேஷன் எல்லாம் கேம் விளாடும்போது கையில் ரியல் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலருக்காண்டியே PS5 கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த மாடியை திறந்தோன்னா அதுக்குள்ளே கேபிள்ஸ்லாம் இருந்துச்சு. பவர் கேபிள், HDMI கேபிள், அதுக்கடுத்து கண்ட்ரோலர் சார்ஜ் பண்ணுற கேபிள், இந்த 3 கேபிளும் கொடுத்துருந்தாங்க. கேபிளோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அப்படி கையை அடியில் உள்ள விட்டு பார்த்தா எலிமருந்து சீட்டு நண்பர்களே. 2 சீட்டு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கைடு அதில் ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு, அடுத்து வேற ஏதோ ஒரு மொழியிலேயே இருந்துச்சு, என்னன்னு தெரில. வாங்க நம்ம ராஜாவை வரவேற்கலாம். வீரா வீரா நெஞ்சில் ஆட்பறிக்கும் கரிகாலா, ஃபைனலி PS5 கால் தடத்தை பதிச்சிட்டான். த எஸ்கே கேமிங் அரினா பிகின்ஸ். செல்லத்தை அழகா ஸ்பாஞ்ச் கவர் போட்டு சுற்றி வச்சிருந்தாங்க. கையில் எடுத்து பார்த்தா கையிலே ஆகாசம் கொண்டு வந்த என் பாசம், செம அழகா இருந்துச்சு. ஸோ அது புதுசானு செக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கர் வேற ஒட்டியிருந்தாங்க. ஸோ வாங்க அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ PS5. பிரிச்சாச்சு. இன்னும் என்ன வெயிட்டிங்கு? வாங்க ஆன் பண்ணிடலாம். PS5 வெர்டிக்கலாக நிற்க வச்சா கடைசி கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதான் பவர் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியும். ஸோ அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. PS5 ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மேனுவலாக அந்த கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் அந்த PS5 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்மளோட ஒய்ஃபை கேட்கும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கடுத்து அந்த அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுது ஸ்க்ரீனை. இப்போ உங்களுக்கு அந்த கர்வ் ஃபுல் டிஸ்பிளே வேணுமா அப்படிங்கிறத அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த ஹச்டிஆர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணும், அதில் வந்து அந்த இது வந்து ஸ்லைட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் இப்போதைக்கு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபியூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து லோ பவர் யூசேஜ், அடுத்து ஆப்டிமைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு எப்போதுமே பெஸ்ட்டு தான் தேவை. ஸோ ஆப்டிமைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஓகே கொடுத்து அக்ரியை கொடுத்துட வேண்டியதான். கண்டினியூ. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் அப்டேட் கேட்கும். அதாவது PS5 அப்டேட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நம்ம எப்படியும் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போவே பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அப்டேட் பண்ணால் 1.3 GB கிட்ட காட்டுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து அது அப்டேட் ஆயிரும். ஸோ அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் PS5 இப்படி தான் ரீஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணவும் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ PS5 இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ஃபைனலி 2, 3 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேணாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோனால நான் கொஞ்சம் அந்த டவுன்லோட் ஆகிற சீன்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் மறுபடியும் அந்த கண்ட்ரோலர் இருக்க அந்த PS5 பட்டன் அமுக்க சொல்லும். ஸோ நீங்கள் அதை அமுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி PS5 அப்டேட் பண்ணீங்க. இப்போ அந்த டூயல் சென்ஸ் அந்த ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா அந்த கண்ட்ரோலர், அதை அப்டேட் பண்ணவான்னு கேட்கு. சரி அதையும் அப்டேட் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒரே அடியாக எல்லா அப்டேஷனும் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து டிஸ்க் இன்சர்ட் பண்ண சொல்லுது. நம்மகிட்ட எங்கே இருக்குது டிஸ்க்கு, அதான் வித்தவுட் டிஸ்க்கை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கடுத்து ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல. நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சரி, இல்லைனா புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதையும் போட்டுடலாம். சரிங்களா? இப்போது அந்த நம்பரை கொடுத்து ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் PS5 ஆப் மூலிமா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அப்டேட் ஆயிடுச்சு நம்மளோட அக்கௌண்ட். ஓகே கொடுத்தோன்னே அப்புறம் நீங்கள் கேட்குது என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு. நம்ம எப்போவும் சோலோ தான். சோலோ பிளேயர், சிங்கிள் பிளேயர் போட்டு அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ்லாம் கேட்கும். அதையும் அப்ளை கொடுத்துட்டு எல்லா ப்ராசஸும் அவ்வளோதான் முடிஞ்சிடும்.
நெக்ஸ்ட் வந்து உங்களோட PS5க்கு வந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து லாக் போட்டுக்கணுமா? அதாவது உங்க PS5 அக்கவுண்ட்டுக்கு லாக் வேணுமான்னு கேட்கும். ஸோ வேணும்னா நீங்க லாக் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி சும்மா லாக் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஆக்டிவேட் பாஸ் கீ அப்படின்னு கேட்குது. சரி இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு டூ லேட்டர் குடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு. ஆல்ரெடி அந்த நம்மள்ட்ட அக்கவுண்ட்ல இருக்க கேம் காட்டும். டவுன்லோட் பண்ணணுமான்னு. அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோன்ல இருக்க மாரி அந்த பிரேமு, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா அக்கவுண்டும் லாகின் பண்ணி இதிலேயே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு கேட்கும். அதர் கன்சோல்லேருந்து இங்க. நம்ம இப்போ தானே புதுசு வாங்கியிருக்கோம். அதனால அத ஸ்கிப் பண்ணி குடுத்துடலாம். அவ்வளோதான். வெல்கம் டூ PlayStation 5 அப்படிங்கிற லோகோ வந்துருச்சு. ஸோ இதான் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீன்ல என்னலாம் இருக்கும்னா, இப்போ புது PS5னா அந்த ஆஸ்ட்ரோபாட் கேமு இன்ஸ்டால் பண்ணியே இருக்கும். அதுக்கடுத்து இந்த கேம் லைப்ரரி, அந்த எடிட்டிங் ஆப்பு எல்லாமே இதில இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோபாட் கேம்க்குள்ள போலாம். உங்களோட PS5 நியூவான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே வழி இந்த ஆஸ்ட்ரோபாட் கேம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேம் தான் PlayStationல அந்த கண்ட்ரோலர சோதிக்கிறதுக்காண்டியே வந்த கேம். ஸோ இந்த கேம் விளையாடும்போது அப்படி அந்த கண்ட்ரோல்ல புது புது வைப்ரேஷன்ஸ் எல்லாமே காட்டும். இந்த கேம் ப்ரீ இன்ஸ்டால் ஆச்சுன்னா எப்படி ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கேம வந்து இப்போ பழைய PS5 உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி குடுத்தாங்கன்னா, இந்த கேம் அதில இருக்காது. இந்த கேம புதுசா டவுன்லோட் பண்ணணும்னா, ஏதாவது ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அந்த PlayStation பாஸ்வேர்டுக்குள்ள அதுக்குள்ள போய் தான் உங்களால டவுன்லோட் பண்ணி இந்த PS5ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வேற ஒருத்தங்க ஐடிய குடுத்து உங்களுக்கு விக்க முடியாது. அதனால இந்த கேம் இருந்துச்சுன்னா, ஒரிஜினல் PS5 அப்படின்னு ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் இதில பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க கேம்க்குள்ள போலாம். பாருங்களேன் எஃபெக்ட்டு, அந்த சவுண்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கேம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த கண்ட்ரோலர்கள சோதிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் PS5 ஜாய்ஸ்டிக்க கையில புடிச்சு, அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ணும்போது, அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. செம்மையா இருக்கு அந்த வைப்ரேஷன்ஸ். அடுத்து இதான் அடாப்டிவ் ட்ரிகர்ஸ் அந்த ட்ரிகர்ஸ லைட்டா அமுக்குனா அமுங்க மாட்டேங்குது. நல்லா ஃபுல்லா அமுக்குனா, நல்லா சுடுற மாரி இருக்கு. அடுத்து இந்த டச் பேடு. இதில நம்ம எழுதிக்கலாம். கேம்ல இதுவும் நெறையாட்டி யூஸ் பண்ணும். யூஸ் பண்ண சொல்லுவாங்க இத வச்சும். ஸோ அதுக்கடுத்து மோஷன் சென்சார். நம்ம கையில வச்சுட்டு ரைட் சைட்ல திருப்புனா அது திரும்புது. லெஃப்ட் சைட்ல திரும்புனாலும் திரும்புது. ஸோ அந்த மோஷன் சென்சாரும் நல்லா பக்காவாவே வேல பார்த்துருக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்து மைக் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம வாய்க்கிட்ட அத வச்சு ஊதுனா, அந்த ஊதுற டைம்ல ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டும் கேட்கறதுக்கும் செம்மையா இருக்கு. இந்த மாரி PS5யோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு, நம்ம SK கேமிங் அரீனா சேனல உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க மணி பட்டனையும் தட்டி விட்டு போங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இத மாரி ரொம்ப வீடியோஸ் பண்ண. வாங்க கேமுக்குள்ள போலாம். ஏய் என்னடா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? ஏய் செமையா இருக்குங்க கண்ட்ரோலர். எக்ஸ் அமுக்குனா ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்றா கைப்புள்ள ஜம்ப். டபுள் எக்ஸ் அமுக்குனா அந்த லேசர் மாரி விட்டு போகுது. ஏய் நல்லா இருக்குங்க. செமையா இருக்கு. ஜம்ப் கலக்கா ஜம்மு, ஜம்ப் கலக்கா ஜம்மு. ஸோ இதுல நின்னு டபுள் ஜம்ப் பண்ண சொல்லுதுங்க. ஏய் நல்லா இருக்கு காய்ஸ். இந்த ஃபீல் கையில வைப்ரேஷனே சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாரி கேம் வாங்கி உங்க சின்ன வயசு ஆசையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வாழ்றது ஒரு வாழ்க்கை. ஸோ செம்மையா உங்களுக்கு புடிச்சத பண்ணிட்டு வாழுங்க. ஸோ பாக்ஸ் அமுக்க சொல்லுது. அமுக்கவும் செமையா இருக்கு. அடிக்கும்போது பக்காவா இருக்கு வைப்ரேஷன்ஸ். ஸோ பாக்ஸ ஹோல்டு பண்ணி இந்த ட்ரிகர் இத அனுப்ப சொல்லுது. சூப்பரா இருக்கு காய்ஸ் கேமு. சரி நான் போய் டீட்டெயிலா கேம் விளையாண்டுட்டு எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். என்னலாமோ வருது. என்னடா இது? ஒரு தரச்சக்கரம், சங்கு சக்கரம் என்னலாமோ இருக்கு. அந்த ஆஸ்ட்ரோபாட்ட பாருங்களேன். காமெடியா இருக்கான். சரி ஓகே நண்பர்களே. உங்களோட தம்பி போயிட்டு வரேன். சூப்பரா இருந்துச்சு. PS5யோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் எப்படியும் கண்டிப்பா PS5 நெறைய பேர் வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்ன மாரி நீங்க எக்ஸைட் ஆனீங்களா? இல்ல நார்மலா தான் இருந்துச்சா? உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம கனெக்ட்ல இருக்க முடியும். ஓகேவா? அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. டாட்டா, பாய், சீ யூ, லவ் யூ காய்ஸ்.